பொதுவாக என்கேப்சுலேஷன் அப்படின்னா ஒரு கிளாஸில் இருக்கிற இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை டைரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணாமல் கெட்டர் செட்டர் வழியாக எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் அது மட்டும் கிடையாது. எப்படின்னு சொல்கிறேன். இப்போ பைக் கிளாஸில் fuel கெப்பாசிட்டின்னு 2 ஸ்டேட் இருக்குது. நார்மலாக நம்ம கெட்டர் செட்டர் ஆட் பண்ணுறதும் ஸ்ட்ரைட்டாக அந்த வேரியபிளை யூஸ் பண்ணுறதும் ஒன்று தான். ரியல் லைஃப்பில் பைக்கில் fuel எத்தனை லிட்டர் இருக்குன்னு தெரியாது. அதுக்கு பதிலாக ஒரு லெவல் இண்டிகேட்டர் தான் இருக்கும். அந்த அடிப்படையிலேயே ஃபங்க்ஷனும் எழுதியிருக்கேன், fuel டிவைடட் பை கெப்பாசிட்டி அப்படின்னு. அதே மாதிரி பெட்ரோல் பங்க் போயிட்டு என் பைக்கில் 2 லிட்டர் fuel வரணும், அதுக்கு எவ்வளோ பெட்ரோல் போடணுமோ அவ்வளோ போடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். 1 லிட்டர் போடுங்க, இல்லை 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த அடிப்படையில் தான் ஆட் fuel அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் எழுதியிருக்கேன். எவ்வளோ லிட்டர் fuel போடுறோமோ அதை நம்ம பாஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பைக் கிளாஸில் இன்டர்னலாக என்னென்ன வேரியபிள் ஸ்டேட் இருக்குன்றது வெளியில் எந்த கிளாஸ்க்குமே தெரியாது. அப்போ கிளாஸோட இன்டர்னல் ஸ்டேட் ரெப்ரசன்டேஷனை ப்ராப்பரான பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு ஹைட் பண்ணுறது தான் என்கேப்சுலேஷன். 48,075 ரூபாய் 35 பைசா.